பொதுக்காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக இறை வார்த்தைக்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே குரு எஸ்ரா எல்லா மக்களும் பார்த்து வியந்து நிற்கின்ற அளவிற்கு அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக வாசித்து காட்டுகிறார். இது ஆண்டவரினால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பினை கொடுக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் தம் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிற போது தொழுகை கூடத்தில் எஸ்ஐயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய பணிவாழ்வின் இலக்குகளை தெள்ளத் தெளிவாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாசித்து, நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இது நிறைவேறிற்று என்ற ஆழமான புரிதலையும் முழுமையையும் எடுத்து சொல்கிறார். நம்முடைய வாழ்விலே இந்த 2வது வாசகத்தின் வழியாக கடவுள் தூய ஆவியார் வழியாக நமக்கு பொழிந்திருக்கிற வரங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் நாம் செய்கிற வல்ல செயல்களுக்காகவும் நன்றி சொல்வோம். பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு ஏற்ப நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம். மன்றாடுவோம். அன்றை உருவான இறைவா, இறை வார்த்தைக்கு முதன்மையிடம் தந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்ட அருள் தாரும்.